வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு வேம்பும் அதன் மருத்துவ பயன்களும். This video is sponsored by BuyMod mobile app. வேப்ப மரத்தின் இலை, காய், கனி என அனைத்துமே மருத்துவத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் முன்னோர் ஒரு பழமொழி கூறுவார்கள், ஆலும் வேலும் பல்லுக்குறுதி என்று. அவ்வகையில் இந்த வேப்பமர குச்சியானது நம் பற்களுக்கு மிகவும் உறுதித்தன்மையை தந்து பற்களை நோய் கிருமிகளிலிருந்து காக்க வல்லது. இந்த வேப்பிலையானது சிறுநீர் பெருக்கும் மிக முக்கிய பொருளாக பயன்படுகிறது. வீக்கம், கட்டிகளை கரைத்தல், வாதம், மஞ்சள் காமாலை நோய்க்கு சிறந்த ஒரு மருந்தாகவும், காய்ச்சல் வரும்போது நாம் இந்த வேப்பிலையை சிறிதளவு உட்கொண்டால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த வேப்பிலையானது தரும். அதுபோல் சுவை இல்லாமல் நாம் உணரும்போது இந்த வேப்பிலையை உட்கொண்டால் நமக்கு கசப்புத்தன்மை சுவைப்பட்டு நல்ல சுவையை உணர்த்தும் தன்மை கொண்டது. இரத்தத்தை நீர்க்க வல்லது. கபம் ஏற்படும்போது இந்த வேப்பிலையை நாம் உட்கொள்ளலாம், நல்ல தீர்வு கிடைக்கும். அதுபோல் நீரிழிவு நோய்க்கும் இந்த வேப்பிலையானது நல்ல நிவாரணம் தருகிறது. தோலில் ஏற்படும் சிறு சீராய்வுகள், வியாதிகள் இவற்றிற்கு நல்லதொரு தீர்வாக இந்த வேப்பிலை நமக்கு பயன்படுகிறது. மிக முக்கியமாக வயிற்றில் ஏற்படும் பூச்சிகளை அழிக்க மிக முக்கிய மருந்தாக இந்த வேப்பிலை பயன்படுகிறது. இந்த வேப்பிலையில் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல் மற்றும் நீரிழிவு நோயை எதிர்க்கும் தன்மையை கொண்டது. இந்த வேப்பிலையுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து நாம் சாப்பிட்டோமானால் அழற்சியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். கொடிய வைரஸ் கிருமிகளையும் அழித்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் தன்மை கொண்டது. தோல் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தர வல்லது. வயிற்றுப்போக்கை சீர் செய்து உடல் சூட்டை தணிக்கவும் இந்த வேப்பிலையானது மிக முக்கியமாக பயன்படுகிறது. இந்த வேப்பிலை மற்றும் மஞ்சள் கலந்து சாப்பிடுவதனால் உடலில் ஏற்படும் புற்றுநோய்களிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதாக சில ஆராய்ச்சி குறிப்புகள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. இந்த வேப்பிலையை நாம் அளவோடு உட்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வேப்பிலையை அதிகமாக ஆண்கள் உட்கொள்வதால் ஆண்மை குறைவு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கும் இந்த வேப்பிலையை அதிகமாக நாம் கொடுக்கக்கூடாது. இவ்வாறு அதிக நன்மைகளை தரக்கூடிய இந்த வேப்பம் பூ, இலை, காய் இதை நாம் தினமும் அளவோடு உபயோகித்து அதன் மருத்துவ பயன்களை நாம் பெறுவோமாக. நன்றி. This video is sponsored by BuyMod mobile app.